ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் நிறைய படிக்கிறேன் சார். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்கள். அதுக்கு ஒரு ரிவார்டு வைங்க, அல்லது அந்த செய்கிற விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணுங்கள். ஒன்று, நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதோட நல்லது கெட்டது பற்றி யோசிங்க. வெறுப்பு நோக்கி போகிற ஒரு வழி, இன்னொன்று வந்து அன்பை நோக்கி போகிற வழி. பணம் இருக்காது, பேர் இருக்காது, புகழ் இருக்காது, சாதனை இருக்காது. முடிவு வந்து அதை நோக்கி போகக்கூடும். ரெண்டு வழியில் போகும். நீங்கள் இம்ப்ளிமெண்ட் முடியாத நேரத்தில் நீங்கள் என்ன புது புது டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் நிறைய படிக்கிறேன் சார், ஆனால் வந்து என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியவே மாட்டேங்குது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், என்னெல்லாம் பண்ணிட்டேன், என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஸோ நம்ம நிறைய படிக்கிறோம், நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் படிக்கிறதுலே குறியாக இருப்பாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி வெறும் படிக்கிறதுல மட்டுமே குறியாக இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ஒன்றா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வந்து, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்கள். குளிக்க போகும்போது பச்சையில் குளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, சுடுதண்ணி வச்சு நல்லா விததுன்னு அழகாக குளிங்க, அல்லது ஒரு நல்ல சோப்பு, நல்ல மனமான சோப்பு, அல்லது அந்த மாதிரி விஷயங்கள். இப்படி நீங்கள் என்னென்ன விஷயம் செய்ய போகிறீங்களோ அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதை செய்ய துடிக்கணும். ப்ராஸ்பெக்டிங் பண்ணணும், பேசணும், கால் பேசணும் அப்படின்னா அது எப்படின்னு படிச்சுக்காங்க. அந்த டூல்ஸ் அண்ட் டெக்னிக் தெரிஞ்சால் படிக்க பிடிக்கும். அப்படி ஆசையாக சந்தோஷமாக அவங்க கூட எப்படி ட்ராவல் பண்ணி போகிறது, அந்த விஷயத்த பண்ணுங்கள். நீங்கள் என்ன காரியம் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கோ அதை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியுமோ பண்ணுங்கள். நான் சொல்லுவேன், வாக்கிங் போகணும் அப்படின்னா நான் வந்து அந்த ஆற்றை பார்த்துட்டு வந்துடணும், அதுதான் எனக்கு மெயின் குறிக்கோளாக இருக்கும். அதுக்கு நடந்து போகணும். ரெண்டாவது, இன்னும் கொடூரமாக சொல்லணும்னா, நான் வந்து வரும்போது ஏதாவது அதுக்கு நான் கிஃப்ட்டு எனக்கு நானே வாங்கிக்கிடுவேன். அப்படி நீங்கள் செய்கிற பொருளை வந்து சந்தோஷமாக உங்களுக்கு எது பிடிக்குமோ இதை செஞ்சுட்டா நீங்கள் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரிவார்டு வைங்க, அல்லது அந்த செய்கிற விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு கெய்சான் மெத்தட் சொல்லலாம். எதை செஞ்சாலும் சரி ஒரு ஸ்டெப்பு செய்யுங்க. இப்போ நான் எனக்கு எக்ஸசைஸ் பண்ண பிடிக்கல, ஒன்றும் பண்ணாட்டேன், நிச்சயமாக ஒரு ஜம்பிங் பண்ணி வார்ம் அப் பண்ணிட்டு பண்ணு, அவ்வளோதான். அது மட்டும் பண்ணுங்கள். புக்கு பிடிக்கல, ஒன்றும் பண்ணாட்டேன், ஒரு பேஜ் எடுத்துகிட்டு ஒரே ஒரு பேஜ் ரீட் பண்ணு, ஒரு பேராகிராஃப் ரீட் பண்ணி முடி வச்சிரு. ஒன்றும் நான் பெருசாக பண்ண வேண்டாம். படிக்க ஆரம்பித்தா அப்புறம் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடும். சரியா? அப்படி 2. மூணாவது வந்துட்டு, நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதோட நல்லது கெட்டது பற்றி யோசிங்க. இப்போ நான் இன்னைக்கு எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இப்போ ஏஆர் ரஹ்மான் சொன்ன மாதிரி ஆஸ்கார் அவார்டு கிளம்பிட்டு ஐ ஹவ் 2 சாய்ஸ். ஒன்று வந்து வெறுக்கிற மக்கள், கேவலப்படுத்துகிற மக்கள், வெறுப்பு நோக்கி போகிற ஒரு வழி, இன்னொன்று வந்து அன்பை நோக்கி போகிற வழி. நான் எதை சூஸ் பண்ணலான்னு பார்த்தா நான் அன்பை நோக்கி சூஸ் பண்ணேன். இன்றைக்கி எனக்கு அந்த அவார்டு கிடச்சிருக்கு அப்படின்னாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கீங்க. இப்போ நல்லா படுத்து கிடக்கலாம், தூங்கலாம், என்ஜாய் பண்ணலாம், கேம் விளையாடலாம், டைம் பாஸ் பண்ணலாம், டிவி பார்க்கலாம், மொபைலில் ரீல்ஸ் பார்க்கலாம். இது ஒரு வழி. இது வழி எங்கே ஒன்று இருக்கும். பணம் இருக்காது, பேர் இருக்காது, புகழ் இருக்காது, சாதனை இருக்காது. நாளைக்கு நம்ம ஃபேமிலி, குடும்பம் எல்லாத்துலேயும் போயிட்டு பணத்துக்காக பிச்சை எடுக்கணும், கேவலப்படணும். இது ஒரு வழி இருக்குது. சரியா? ரெண்டாவது வழி இருக்குது. ஏதாவது செய்யலாம், செஞ்சால் வாய்ப்பு இருக்குது, சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது, முன்னேற வாய்ப்பு இருக்குது, பணம் வர வாய்ப்பு இருக்குது, நம்ம பார்ட்னர், லவ்வர் அவங்க நம்மளை மதிக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு கூட்டம் நம்ம கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம பேசினா 4 பேர் கேட்க வாய்ப்பு இருக்குது, நம்ம டீமை வழிநடத்த வாய்ப்பு இருக்குது, சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது, 4 பேரை சந்தோஷப்படுத்தியும் சம்பாதிக்க வைக்க வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டாவது வழி. இப்போ நீங்கள் எடுக்கிற இந்த ஒரு முடிவு, இப்போ எந்திக்கணுமா, ரீல்ஸ் பார்க்கணுமா அப்படின்னு எடுக்கிற ஒவ்வொரு முடிவு வந்து அதை நோக்கி போகக்கூடும். 2 வழியில் போகும். இது நாசமாக போகிற வழி, இது நல்லா இருக்க வழி. அந்த இடத்துல முடிவு பண்ணுங்கள். நான் நாசமாக போகிறேன், நான் ரீல்ஸ் பார்க்க போகிறேன், நான் வேலை செய்ய மாட்டேன், நான் ப்ராஸ்பெக்டிங் பண்ண மாட்டேன், நான் வந்து கால்ஸ் பண்ண மாட்டேன், ட்ரைனிங் அட்டன் பண்ண மாட்டேன், படிக்க மாட்டேன், ஃபீஸ் பே பண்ண மாட்டேன், இது நம்ம டவுன்லைன் கூட பேச மாட்டேன், அப்லைன் கூட பேச மாட்டேன், என்ன நடக்கணும் தெரிஞ்சிக்க மாட்டேன், நாசமாக போகிறேன், இது என்னோட டிசிஷன், என் முடிவு, நாசமாக போகிறது என் முடிவு அப்படி சொல்லிட்டு போங்க. தெரியாமல் போகாதீங்க. இல்லை நான் மாற்ற போகிறேன், லைஃப் எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னு. இந்த 3 வகையில் உங்களுக்கு படித்ததெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற நேரத்தில் பண்ணலாம். யாருக்கு இது புரிஞ்சிருக்கு, யார் இது செய்ய போகிறா, நீங்கள் இம்ப்ளிமெண்ட் முடியாத நேரத்தில் நீங்கள் என்ன புது புது டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணலாமா?